This video sponsored by Moat. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். பாகிஸ்தான் இருதயத்தில் அட்டாக். ராவல்பிண்டே உள்ளே புகுந்து தாக்க இந்தியா திட்டம், மேஜர் சொன்ன பிளான். ஜம்மு காஷ்மீரில் நடந்த தீவிரவாத தாக்குதலால் பாகிஸ்தான் இராணுவத்தின் தளபதி அசீம் முனீர் நேரடி தலையீட்டின் கீழ் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் இந்திய இராணுவம் கடுமையான பதிலடியை தர திட்டமிட்டு வருகிறதாம். தாக்குதலுக்கு பின் பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இந்த தாக்குதலுக்கு பின் பாகிஸ்தான் இராணுவத்தின் மறைமுக தொடர்பு இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதாவது பாகிஸ்தான் இராணுவத்தின் தளபதி அசீம் முனீர் நேரடி தலையீட்டின் கீழ் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் இந்த தாக்குதல் தீவிரவாத தாக்குதல் போல இல்லை. பல்காம் தாக்குதலில் தொடர்புடைய தீவிரவாதி ஹசீம் முசா முன்னாள் பாரா கமாண்டோ, பாகிஸ்தான் இராணுவத்தின் சிறப்பு பிரிவான SSGஐ சேர்ந்தவர் இவர் என்று கூறப்படுகிறது. இந்த தாக்குதலும் அப்படித்தான் நடந்து உள்ளது. அதாவது தீவிரவாத தாக்குதல் பெரும்பாலும் தற்கொலை தாக்குதல்கள். தீவிரவாதிகள் தங்கள் உயிரை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். ஆனால் இராணுவ பயிற்சி தாக்குதலில் தாக்குதல் நடத்துபவர்கள் உயிருடன் திரும்பி வர திட்டம் வகுத்திருப்பார்கள். உள்ளே புகுந்து தாக்கிவிட்டு வெளியே உயிருடன் வர வேண்டும் என்பது இவர்களுக்கு இருக்கும் டாஸ்க். அதை பல்காம் தாக்குதலில் தொடர்புடைய தீவிரவாத ஹசீம் முசா மற்றும் டீம் செய்துள்ளது. ஹசம் முசீம் லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பிற்கு பாகிஸ்தான் இராணுவம் அனுப்பியிருக்கலாம் என்ற சந்தேகம் உள்ளது. இதன் மூலம்தான் பாகிஸ்தான் இராணுவத்தின் தளபதி ஹசீம் முனீர் நேரடி தலையீட்டின் கீழ் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக முன்னாள் இராணுவ வீரர் மேஜர் மதர்குமார் அண்ணாமலை வாரியர்ஸ் என்ற பக்கத்திற்கு பேட்டி அளித்துள்ளார். அதில் இதன் சூத்திரதாரி அசீம் முனீர். அவர் இராணுவ தளபதி. இவர் இருக்கும் இடம் ராவல்பிண்டி. அதாவது ராவல்பிண்டி தான் இராணுவ தலைமையகமாக உள்ளது. இந்த ராவல்பிண்டி தான் இந்தியா தாக்க வேண்டும். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தாக்கினால் வேலைக்கு ஆகாது. பாகிஸ்தான் பஞ்சாபில் தாக்க வேண்டும். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் சிந்துவில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தாக்கினால் வேலைக்கு ஆகாது. பாகிஸ்தான் பஞ்சாபில் அடிக்காதவரை, ராவல்பிண்டியில் அடிக்காதவரை எதுவும் ஆகாது. அதற்கெல்லாம் நம்மிடம் பவர் இருக்கிறது. ராவல்பிண்டியில்தான் தாக்குதல் என்பது இருக்க வேண்டும். நம்மிடம் ஆப்ஷன் நிறைய உள்ளது. முப்படை தளபதிகள் கம்பேட்ரி மோடில் உள்ளனர். போருக்கு செல்லும் முந்தைய நிலை இது என்று மேஜர் மதன்குமார் கூறியுள்ளார். இது போன்ற சூழ்நிலையில் சில மூளைப்பய முடிவுகளை எடுக்க வேண்டும். எனவே இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்தியா நம் மீது தாக்குதல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து பாகிஸ்தான் இராணுவம் எங்கள் நாட்டு அரசுக்கு விளக்கம் அளித்துள்ளது. இதை பற்றிய கூடுதல் விவரங்களை சொல்ல முடியாது. ஆனால் இந்திய இராணுவத்தின் தாக்குதல் ஊடுருவல் உடனடியாக நடக்க வாய்ப்பு உள்ளன என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா முகமது ஆசி பேசியுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.